ஹாய், ஐ எம் கோச் குரு. இப்போ நான் எங்கேருந்து பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, சுங்கைப்பிள்ளை சிப்பாங். சுங்கைப்பிள்ளை சிப்பாங்லேருந்து தெனாகா ஜோரா ஃபுட்பால் அகாடமிலேருந்து நான் பேசுகிறேன். ஸோ இங்கே என்னுடைய வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய இந்த முக்கியமாக இந்த சிப்பாங் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், பெற்றோர்கள் காற்பந்தில் ஈடுபட்டு அவங்க மிளறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிச்சயமாக இந்த தெனாகா ஜோரா அகாடமியை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் பயன்படுத்திக்கணும்னு சொன்னால், நம்ம வந்து நல்லா எக்ஸ்போஸ் பண்ணுறோம் பிளேயரை. உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல மைண்ட் செட், நல்ல ஃபுட்பால் எக்ஸ்போஷர் வேணும்னா ஒன் ஆஃப் த அகாடமி மலை அடிவாரத்திலேயே இருக்குது. ஸோ இதை வந்து இங்கிட்டுள்ள மக்கள் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றது என்னுடைய பெரிய எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் கிளப்பை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய விளையாட்டாளர்கள் இங்கேருந்து வந்து ப்ரொஃபஷ்னலாக சம்பளத்துக்கு போய் விளையாடுறாங்க, இங்கே உள்ள மாநிலங்களில் விளையாடுறாங்க. அதே சமயம் இந்த கிளப் வந்து இன்டர்நேஷனல் டவுர்னமெண்ட் போய் விளையாண்டுருக்கோம், ரெண்டு முறை விளையாண்டுருக்கோம். அதே மாதிரி இங்கேயே ஒரு இன்டர்நேஷனல் டவுர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய லீக்ல வந்து ஸ்லாங்கோ ஜொஹோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்க ரெண்டு தான் உண்மையிலேயே ஃபுட்பாலை நல்லா டெவலப் பண்ணுறாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் லீக்லாம் ரொம்ப வைக்கிறாங்க. ஸோ இதுலேயும் நாங்கள் பங்கெடுக்கிறோம். ஸோ அதே சமயம் நாங்கள் வந்து நிறைய யாராவது முன் வந்து இந்த கிளப்புக்கு வந்து உதவி செய்யணும், ஃபண்ட் கொடுக்கணும், நம்ம பிள்ளைங்கள் நல்லா வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த நல்ல மனம் இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு நீங்கள் உதவலாம் தாராளமாக. ஸோ இதை சொல்லி இதோட நான் நிறுத்திக்கிறேன். நம்ம கிளப் வந்து இப்போ ஒன்று சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிளப் வந்து பிள்ளைங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய காற்பந்து சூழ்நிலை படி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிரமம் எடுத்து IFC இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் அப்படின்ற ஆர்கனைசேஷன் கூட நம்ம சேர்ந்து வருஷம் அவங்க கூட நம்ம விளையாடுறோம். நம்ம பிள்ளைங்க இங்கேருந்து நல்லா விளையாண்டாங்கன்னா ஸ்பெயினுக்கு போய் ட்ரெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரோம். இப்படி ஏற்கனவே 3 பிளேயரை நம்ம உருவாக்கியிருக்கோம். அந்த மாதிரி அது மட்டும் இல்லை, இங்கேயே நிறைய லோக்கல் டவுர்னமெண்ட் பிளேயருக்கு நல்லா எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பெருமைக்காக சொல்ல, நம்ம வந்து நிறைய கஷ்டப்பட்டு திரு சந்திரன் அவர்கள் அந்த கிளப்போட பிரசிடென்ட், அவருடைய மனைவி, இவங்களோட உதவியோட பாலா இன்னைக்கு வரல மேனேஜர், சரிங்களா? ஸோ இவங்களோட உதவியோட இந்த கிளப்பை வந்து நான் தான் இப்போ எடுத்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். இங்கே உள்ள மக்கள் வந்து எங்கிருந்தோ வந்து இங்கே ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாங்க. பட் இங்கே இருக்கக்கூடியவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்றது என்னோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. நம்ம நினச்சிட்டு இருக்க ஃபுட்பால் இங்கேயே தான் இப்படியே தான் இருக்கணும், அப்படி தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்போர்ட்ஸ் நிறைய விஷயத்துக்கு போகுது, ரொம்ப தூரம் போயிடுச்சு. ஆனால் நான் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் வந்து மலேசியாவில் விளையாடுறாங்க. இதில் எத்தனை பேருக்கு தமிழ் பிள்ளைகள் கிடைக்கும்னு நமக்கு தெரியாது, ஆனால் கிடைக்கும் கண்டிப்பாக. அதை நான் போராடிக்கிட்டு தான் இருக்கும், சரிங்களா? இதுதான் கிளப் தெனாகஜோரோட ஸோ திட்டங்கள். என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன ஒரு பிரச்சனைனா ஃபண்ட் எங்கள்கிட்ட பத்தலை. ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா போன ட்ரிப் வந்து சாரில் உதவி செஞ்சார், 2 வருஷம் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு. 2 வருஷம் தெரியும் நான் யாரை கொண்டு வந்திருக்கேன்னு. ஸோ மலேசியா லெஜண்ட் வரைக்கும் நான் கொண்டு வந்திருக்கேங்க. சந்தோஷ் சிங்லேருந்து நம்ம தத்தோ ராஜகோபாலேருந்து மலேசியாவில் லெஜண்ட் ஃபுல்லாக நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. சொல்லி பார்க்கக்கூட செப்பாங்கில் நடக்க வேண்டிய விஷயம், அது ஸ்டேடியம் அந்த ப்ராப்ளம்னால நான் வந்து வாங்கி கொண்டு போயிட்டோம். இல்லைன்னா செப்பாங்கில் நம்ம ஊரில் செய்கிறது தான் பிளான் பண்ணோம். ஏன்னா நம்ம பையனுக்கு வெளிநாட்டு கூட விளையாட போகிறாங்க. 2 வருஷம் விளையாண்டாங்க, இந்த வருஷம் விளையாட போகிறாங்க. ஏன்னா இந்த வருஷம் வந்து அவர் ஐஎஸ்ஸாக ஒரு திங்க் பண்ணி வச்சுருக்கோன்னா ஃபைனல் பிடிப்பாங்க அப்படி. ஏன்னா போன ட்ரிப் வந்து 4வது வந்தேன், அப்புறம் 2வது வருஷம் வந்து 2வது வந்தேன், இந்த வருஷம் ஃபைனல் 1வது வருவேன் நான். ஏன்னா அந்தளவுக்கு எஃபர்ட்டை போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளோட கோச்சஸ் வந்து நேஷனல் கோச்சஸ் AIMDலேருந்து ட்ரெயின் பண்ணுறாரு, இங்கே மலேசியாவிலேருந்து இங்கே வந்து ட்ரெயின் பண்ணுறாரு. என்னோட IS கோச் வந்து சுப்புலிக்கில் உள்ளவர், இங்கே உள்ளவர் கிடையாது. சுப்புலிக்கில் வேலை செஞ்சவங்க, மலேசியாவுக்கு வேலை செஞ்சவங்க தான் ட்ரெயின் பண்ணுறாங்க இங்கே உள்ள பிள்ளைங்களை. எதுக்கு நான் IS-ஆன ஒரு கோச்சஸ் கொண்டு வந்தேன்னா, நம்ம பிள்ளைங்க இன்னும் தரமாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதுதான் நம்ம தெனாகஜோட வேலை. ஸோ உங்களால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நன்றி, வணக்கம்.